Praise the Lord. Praise the Lord. இந்த அருமையான நாள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள். இந்த நாளின் ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். இந்த அருமையான ஆழமான பார்வைக்குள் நாம நுழையறதுக்கு முன்னாடி நம்மள முழுமையா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்ச ஒரு ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமேன். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமது அளவற்ற அன்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது எல்லையற்ற இரக்கத்துக்காகவும் உமக்கு ஆழமான நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய வாசகத்தின்படி நாங்கள் உமக்கு சொந்தமான மக்கள் என்ற உறுதிப்பாட்டை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. உம்முடைய அன்பின் செய்தியை நாங்க ஆழமா உணர்ந்து கொள்ளவும், இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்க இன்னைக்கு சிறப்பா ஜெபிக்கிறோம். அவங்க இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்த்து பயன்பெறவும், அவங்க மேல உம்முடைய மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை நிறைவா பொழியப்படவும் நாங்க வேண்டுகிறோம். அவர்கள் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கவும், அவர்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பும் உமது இரக்கமும் அளவற்ற அருளும் அவர்கள் மீது பொழியப்படவும் மன்றாடுகிறோம். உடல் மற்றும் மனச்சோர்வோடு இருப்பவர்களுக்கு உமது தெய்வீக குணமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். அவங்க எல்லாருக்கும் உமது மேலான மன்னிப்பும் உடலையும் உள்ளத்தையும் தேற்றும் குணமளிக்கும் வல்லமையும் உமது இணையற்ற இரக்கமும் கிருபையும் முழுமையா கிடைக்கணும்னு நாங்க மன்றாடுகிறோம். அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் நீங்கி உமது ஒளியால அவங்க நிரப்பப்படணும். அவங்க சந்திக்கிற எல்லா போராட்டங்கள்லயும் உமது அமைதி அவங்கள வழி நடத்தணும். குறிப்பாக எங்கள் எதிரிகளுக்காகவும் எங்களை துன்புறுத்துவதற்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் உமது இரக்கத்தால் தொடப்பட வேண்டும். விசுவாசிகளுக்காகவும் சமூகங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மையாக வாழ்ந்து புனிதத்தில் வளர அருள் புரியும். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நேர்மையோடும் நீதியோடும் வழிகாட்ட கிருபை தாரும். எங்களுடைய இந்த இறைப்பணிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் புனிதத்தை தழுவவும், எங்களை எதிர்ப்பவர்களுக்கும் அன்பை நீட்டிக்கவும் உதவ வேண்டும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். ரொம்ப சிறப்பான, மனசுக்கு அமைதி தர்ற ஒரு ஜெபத்தோட இன்னைக்கு நம்ம தொடங்கியிருக்கோம். ஆமா. இப்போ இன்றைய ஆழமான பார்வையின் மைய கருத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி உங்களோட பகிர விரும்புறேன். ஓ, கண்டிப்பா சொல்லுங்க, நாங்களும் கேட்க ஆர்வமா இருக்கோம். ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒரு சாதாரண மனிதர். அவர் வேலை செய்யற இடத்துல அவருக்கு ஒரு சக ஊழியர் இருந்தார். அந்த ஊழியருக்கு இவரை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. காரணமே இல்லாம இவரை எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது, மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறதுன்னு ரொம்பவே தீங்கு செஞ்சிட்டு இருந்தார். இது நிறைய இடங்கள்ல நடக்கிற ஒரு இயல்பான விஷயம் தானே? ஆமா, உண்மைதான். சாதாரணமா நாம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம்? உள்ளுக்குள்ள கோபம் கொப்பளிக்கும், ரத்தம் சூடேறும். ஒண்ணு நாமளும் திருக்கி திட்டுவோம், இல்லைன்னா அவங்கள எப்படியாவது பழிவாங்க நினைப்போம் இல்லையா? கரெக்ட். அதுதான் மனித இயல்பு. ஆனா இந்த மனிதர் ஒரு வித்தியாசமான முடிவெடுத்தார். அந்த சக ஊழியர் அவருக்கு எப்பெல்லாம் தீங்கு செய்யறாரோ அப்பெல்லாம் எந்த ரியாக்ஷனும் காட்டாம ரொம்ப அமைதியா தன்னோட வேலையை பார்த்தார். ஒரு நாள் காலையில அந்த கோபக்கார ஊழியர் வழக்கத்தை விட ரொம்ப மோசமா எல்லாரும் முன்னாடி இவரை கத்தி தீர்த்துட்டார். ஐயோ, அப்ப அந்த ஆபீஸே அமைதியா இருந்திருக்குமே. ஆமா, எல்லாரும் இவர் என்ன பண்ண போறாருன்னு ஆவலா பாக்குறாங்க. இவர் மெதுவா வெளியில போயிட்டு ஒரு சூடான காஃபி வாங்கிட்டு அந்த ஊழியரோட டேபிள்ல வச்சு, உங்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன், இது குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு அமைதியா சொல்லிட்டு வந்துட்டார். வாவ், காஃபியா? இது நிஜமாவே ஒரு எதிர்பாராத ரியாக்ஷன். அந்த நிமிஷம் அந்த கோபக்கார ஊழியரோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அவர் செஞ்சதுக்காக எல்லார் முன்னாடியும் அழுது மன்னிப்பு கேட்டார். பல மாசமா தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்த அந்த தீமையின் சங்கிலி ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பான செயலால் அங்கேயே உடைக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்டோரி ஏதோ சினிமால வர்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் இன்னைக்கு நாம் அலச போற விஷயத்தின் ஆணிவேர். ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பம். அந்த காஃபி கொடுத்த நிமிஷம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றம் நடந்திருக்கு. தீமைக்கு தீமை செஞ்சா அது ஒரு முடிவில்லாத போர்க்களமா மாறும். ஆனா தீமைய நன்மையால எதிர்கொள்ளும் போது எதிராளியோட ஆயுதம் அங்கே செயலிழந்து போகுது. பிப்ரவரி 28, 2026 தவக்காலத்தின் முதல் வார சனிக்கிழமைக்கான வாசகங்கள் நமக்கு உணர்த்தும் உண்மையும் இதுதான். பழைய ஏற்பாட்டின் சட்டங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு மாபெரும் அன்பின் புரட்சியாக மாறுது அப்படிங்கறத பாக்குறது தான் இன்றைய நமது இந்த ஆழமான பார்வை. நேயர்களே, வாங்க நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல் வாசகம் இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம், வசனங்கள் 16 முதல் 19 வரை. இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே ஆழமானது. அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலானதுன்னு சொல்லலாம்.
கடவுள் நமக்கு தர்ற கட்டளைகளை நாம பாதுகாக்கும் போது நாமும் அவரோட விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகவே மாறிடுறோம். இதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மையக்கருத்து. அந்த ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எப்படி ஒருத்தரை உயர்த்துகிறது அப்படிங்கிறது ஒரு அழகான பார்வை. அதுதான் இன்னைக்கு நாம பண்ண போறோம். உங்களுக்காக, அதாவது இப்போ இதை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆழமான பார்வை இது. ஆமா, இந்த ஆழமான பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட பின்னணிய நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமே. நிச்சயமா. இஸ்ரேல் மக்கள் பல வருஷங்களா தங்களோட பாலைவன பயணத்தை முடிச்சிட்டு கடவுள் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த புதிய பூமிக்குள்ள நுழைய போறாங்க. அந்த நேரத்துல இறைவாக்கினரான மோசே அந்த மக்களுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான இறுதி அறிவுரைகள் தான் இந்த இணைச்சட்டம் புத்தகத்துல இருக்கு. அதாவது ஒரு நீண்ட சோர்வான பயணத்தோட முடிவுலையும் ஒரு புதிய வாழ்க்கையோட தொடக்கத்திலையும் நிக்கிறப்போ சொல்லப்படுற வார்த்தைகள் இது. இந்த இணை சட்டம் புத்தகத்தோட அசல் மொழியான எபிரியத்துல இதுக்கு தெவாரிம் அப்படின்னு பேரு. தெவாரிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெவாரிம் அப்படின்னா வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். இது வெறும் சட்டங்களையோ விதிகளையோ மட்டும் சொல்ற புத்தகம் கிடையாது. அன்பான கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆழமான உடன்படிக்கையை குறிக்கிற வார்த்தைகள். உடன்படிக்கைனா இப்போ நாம பயன்படுத்துற அக்ரிமெண்ட் மாதிரி இல்லையே. கண்டிப்பா கிடையாது. ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2 பேரோட லாபத்தை பாதுகாக்கிறதுக்காக போடுறது. ஆனா உடன்படிக்கை அப்படிங்கிறது 2 தரப்பும் தங்களைய முழுமையா ஒருத்தருக்கொருத்தர் அர்ப்பணிச்சுக்கிற ஒரு உறவு. கட்டளை அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் அதிகாரத்திலிருந்து சொல்றது. ஒப்பந்தம் லாப நஷ்டத்தை பொறுத்தது. ஆனா உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு அன்பான விட்டு கொடுக்காத உறவு. சரியா சொன்னீங்க. இந்த உறவோட அடிப்படையில தான் அந்த 16வது வசனம் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்றாரு? மோசே சொல்றாரு, இந்த முறைமுறைகளையும் நியமங்களையும் நீங்கள் நிறைவேற்றுமாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் இவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு அப்படின்னு. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு அரைக்குறையான ஈடுபாட்டு கிடையாது, 100% அர்ப்பணிப்பு. இந்த முழு உள்ளத்தோடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு எழுதப்பட்ட தொடக்க மொழியான எப்ரேயத்துல நெஃபெஷ் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆழமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நெஃபெஷ்னா வெறும் மனசு மட்டும் கிடையாதே. கிடையாது. பொதுவா நாம உள்ளம் அப்படின்னா மனசை மட்டும் நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த நெஃபெஷ் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட அறிவு, அவனோட உணர்வுகள், அவனுடைய முழு ஆன்மா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறத தான் குறிக்குது. நம்மளோட முழு இருப்பையும் கடவுளுக்காக கொடுக்கணும். ஆமா. ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற நவீன உலகத்துல இது எவ்வளவு பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம கவனம் சிதறிக்கிட்டே தான் இருக்கு. டிஜிட்டல் உலகம் நம்மள முழுமையா எங்கேயும் இருக்க விடுறதில்ல. அதுதான் உண்மை. ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் போனை பாக்குறோம். குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போதும் கவனம் வேற எங்கேயோ இருக்கு. நம்ம ஜபம் கூட பல நேரங்கள்ல ஒரு பகுதி கவனத்தை தான் கடவுளுக்கு கொடுக்குது. வாயை மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மனசு நாளைக்கு என்ன சமைக்கலாம், இல்ல ஆபீஸ்ல என்ன வேலை இருக்குன்னு யோசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கடவுள் உன் கவனத்துல எனக்கு ஒரு சின்ன பகுதியை கொடு அப்படின்னு கேட்கல, முழுமையான கவனத்தை கேட்கிறார். இப்போ இந்த தவக்காலத்துல நாம இருக்கிறப்போ இத பத்தி நாம இன்னும் ஆழமா சிந்திக்கிறோம். நோன்பு அப்படிங்கிறது வெறும் சாப்பாட்டை மட்டும் குறைக்கிறது கிடையாது. நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்கள்ல இருந்து விலகி கடவுளோட நம்ம வச்சிருக்கிற உறவுல எப்படி முழுமையா கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது தான் உண்மையான நோன்பு. சரியா சொன்னீங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது எந்த இடையூறும் இல்லாம எல்லா சத்தங்களையும் தள்ளி வச்சிட்டு கடவுளோட நேரத்தை செலவிடுவது ரொம்ப அவசியம். அந்த முழுமையான அர்ப்பணிப்பு உள்ளுக்குள்ள நடக்கும்போது அது வெளியில எப்படி செயலா மாறுது அப்படிங்கறத அடுத்த வசனம் காட்டுது. 17வது வசனம். ஆமா, ஆண்டவரை உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். இந்த இடத்துல எல்லாமே செயல்பாட்டை குறிக்கிற வார்த்தைகளா இருக்கு பாருங்க. நடப்பது, கடைபிடிப்பது, செவி கொடுப்பது அப்படின்னு. உடன்படிக்கை அப்படிங்கிறது நாம சும்மா உட்கார்ந்துகிட்டு வெறும் உணர்வுகள்ல மட்டும் அனுபவிக்கிற விஷயம் கிடையாது. அதுல நம்ம பங்கு ரொம்ப முக்கியம். நாமும் செயல்படணும். அதுல குறிப்பா அந்த அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாக அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. செவி கொடுப்பது அப்படின்னா காதால கேட்கறது மட்டும் கிடையாது, கேட்டதன்படி கீழ்ப்படிந்து நடப்பது. பண்டைய எபிரேய கலாச்சாரத்துல கேட்டல் அப்படிங்கிறதும் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதும் ஒண்ணுக்கொன்னு பிரிக்க முடியாத விஷயங்கள்.
இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த செவி கொடுப்பது அப்படிங்கிறது பெரிய போராட்டமா மாறிடுச்சு. எப்படி சொல்றீங்க? நாம முழிக்கிறப்ப இருந்து தூங்குற வரைக்கும் 1000 குரல்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். காணொளிகள், செய்திகள், சமூக வலைதளங்கள்ல வர்ற ஆயிரக்கணக்கான தகவல்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களோட கருத்துக்கள், நம்ம நண்பர்களோட அறிவுரைகள், இப்படி ஏகப்பட்ட சத்தங்கள் நம்மள சுத்தி எப்பவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இத்தனை சத்தத்துக்கு மத்தியில ஆண்டவரோட அந்த மெல்லிய குரலை நாம எப்படி கேட்பது? அதுதான் கேள்வி. கடவுளோட குரல் எப்பவும் இடிமுழக்க மாதிரி இருக்காது. பல நேரங்கள்ல அது நம்ம மனசாட்சியின் வழியா ஒரு சின்ன மெல்லிய குரலா தான் ஒலிக்கும். அன்றாட வாழ்வில ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும் இல்ல ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு குழப்பமா இருக்கும்போது நாம அமைதியா இருந்து அந்த மெல்லிய குரலை கேட்க பழகணும். மத்த சத்தங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் அணைச்சு வச்சுட்டு கடவுளோட குரலுக்கு மட்டும் காது கொடுக்கணும். அமைதி ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது எந்த சத்தமும் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்க பழகணும். அப்போதான் அவர் நம்ம மனசாட்சி வழியா பேசுறத கேட்க முடியும். அப்படி நாம முழுமையா அர்ப்பணிச்சு அவர் குரலுக்கு செவி கொடுக்கும்போது கடவுள் நமக்கு என்ன வாக்குறுதி தர்றார் அப்படிங்கறத 18வது வசனம் ரொம்ப ஆழமா சொல்லுது. நீ அவர் கூறியபடியே அவருக்கு சொந்தமான மக்களினமாக இருப்பாய். இந்த சொந்தமான மக்கள் இனம் அப்படிங்கிற வார்த்தைய படிக்கும்போதே ஒரு பெரிய நிம்மதியும் பாதுகாப்பும் கிடைக்குது. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் சாதாரண மனிதர்களான நம்மள பார்த்து நீ எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பாக்கியம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. இந்த சொந்தமான மக்களினம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அசல் மொழியான எபிரேயத்துல செகுலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. செகுலா, அதோட அர்த்தம் என்ன? செகுலா அப்படின்னா பொதுவான ஒரு சொத்து கிடையாது. பண்டைய காலத்துல ஒரு அரசருக்கு நிறைய நிலங்கள் இருக்கலாம், பெரிய படை இருக்கலாம், நாடே அவருக்கு சொந்தமாக இருக்கலாம். அதெல்லாம் அவரோட பொதுவான சொத்துக்கள். ஆமா. ஆனா அந்த அரசர் தனக்காகவே பிரத்யேகமா தன்னோட படுக்கை அறைக்குள்ள ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிற அவருக்கு ரொம்ப பிரியமான விலைமதிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பொக்கிஷம் இருக்கும். அந்த பொக்கிஷத்தை அவர் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டார், யாருக்கும் காட்டக்கூட மாட்டார். அதுக்கு பேர் தான் செகுலா. வாவ்! கடவுள் உங்களை பார்த்து நீங்க என் செகுலா அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க அவருடைய விலைமதிப்பற்ற தனிப்பட்ட பொக்கிஷம். இது எவ்வளவு ஒரு ஆழமான விடுவிக்கக்கூடிய ஒரு உண்மை. ஆமா, இன்னைக்கு பல பேர் மனச்சோர்வு, தனிமை, தாழ்வு மனப்பான்மையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே, தங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லையேன்னு பல நேரங்கள்ல வேதனைப்படுறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல போடுற ஒரு புகைப்படத்துக்கு மற்றவர்கள் தெரிவிக்கிற லைக்ஸ், அவங்க சொல்ற கமெண்ட்ஸை வச்சுதான் தன்னோட சுயமதிப்பை தீர்மானிக்கிறாங்க. மத்தவங்க தங்களை அங்கீகரிக்கலன்னா உடனே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா மனிதர்களோட அங்கீகாரத்தை தேடி ஓடுறது ஒரு முடிவில்லாத பயணம். அது என்னைக்கும் முழுமையான திருப்தியை கொடுக்காது. நாம எவ்வளவுதான் மற்றவர்களை திருப்திப்படுத்த நினைச்சாலும் ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா கடவுளோட இந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல யாருமே உங்களை மதிக்கலனாலும் பரவாயில்ல, யாருமே உங்களை கவனிக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் படைத்த அந்த பெரிய கடவுள் உங்களை பார்த்து நீ என் ஸ்பெஷல் பொக்கிஷம், நீ என் செகுல்லா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மதிப்பு எவ்வளவு உயரமா போகுது. இத உணர்ந்துகிட்டா வேற யாரோட அங்கீகாரமும் பாராட்டும் நமக்கு தேவையே இல்ல. நம்மளோட அடையாளம் இந்த உலகத்தோட பார்வையில இல்ல, கடவுளோட பார்வையில தான் இருக்கு. நாம கடவுளோட தனிப்பட்ட பொக்கிஷம் அப்படிங்கறத முழுமையா உணரும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். சரி, நாம கடவுளோட பொக்கிஷமா மாறிட்டா அதுக்கப்புறம் நம்மளோட பொறுப்பு என்ன? இத 19வது வசனம் ரொம்ப தெளிவா விளக்குது. அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பேரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் நீ தூய மக்களினமாக இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார். கடவுள் நம்மை உயர்த்துவார் அப்படிங்கிற வாக்குறுதி இது. ஆனா இத புரிஞ்சுக்கிறதுல நாம கவனமா இருக்கணும். கடவுள் நம்மளை உயர்த்துவது நம்ம அகந்தையை வளர்த்துக்கிறதுக்காகவோ நாம மற்றவர்களை விட உயர்ந்தவங்கன்னு தற்பெருமைப்பட்டுக்கிறதுக்காகவும் கிடையாது. பின்ன எதுக்காக? கடவுள் நம்மை உயர்த்துவதற்கான நோக்கம் அதற்கு அடுத்த வரியிலேயே இருக்கு. நீ தூய மக்களினமாக இருப்பாய் அப்படின்னு. ஓஹோ! கடவுள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து உயர்த்துறார்னா அது ஒரு பெரிய பொறுப்பு. இருள் சூழ்ந்த உலகத்துல மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விளக்காக இருக்கத்தான் அவர் நம்மை உயர்த்துகிறார். தூய்மை அப்படிங்கிறது உலகத்தை விட்டு பிரிஞ்சு எந்த தொடர்பும் இல்லாம தனிமையில வாழ்றது கிடையாது. பல நேரங்கள்ல தூய்மை அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ அடைய முடியாத ஒரு விஷயமா நினைச்சுக்கிறோம்.
ஆனா உண்மையான தூய்மை நாம இருக்கிற இடத்திலேயே அன்றாட வாழ்க்கையில வெளிப்படணும். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், தொழில் செய்யலாம், இல்ல வீட்ல குடும்பத்தை பார்த்துக்கலாம். அவங்கவங்க இருக்கிற அந்த சூழல்ல எப்படி வித்தியாசப்பட்டு நிக்கிறது அப்படிங்கிறது தான் தூய்மை. உதாரணமா வேலை செய்யற இடத்துல எல்லாரும் ஒருத்தரை பத்தி தவறா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேச்சுல கலந்துக்காம அமைதியா விலகி நிக்கிறது ஒரு தூய்மை. தொழில்ல சின்னதா ஒரு பொய் சொன்னா பெரிய லாபம் கிடைக்கும்னு தெரியும். ஆனா வேண்டாம், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர்னு சொல்லி நேர்மையா நிக்கிறது ஒரு தூய்மை. குடும்பத்துல கோபம் வர்ற நேரத்துல பொறுமையை கையாளுவது, மற்றவர்களை மன்னிக்கிறது, இதெல்லாமே நாம ஒரு தூய மக்களினமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். இந்த உலகத்துல நாம வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோட தற்காலிகமான விஷயங்கள் மேல மட்டும் நம்ம கவனத்தை வைக்காம ஒரு நிலைவாழ்வு நோக்கிய நம்பிக்கையோட வாழ்வதுதான் அந்த தூய்மையின் அடித்தளம். சரியா சொன்னீங்க. கடவுள் நம்மளை தன்னோட விலைமதிப்பற்ற பொக்கிஷமா பார்க்கும்போது நாமளும் நம்மோடு வாழ்கிற மற்ற மனிதர்களை பொக்கிஷமா பார்க்க பழகணும். அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்காம கடவுள் அவங்களையும் நேசிக்கிறார் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தையோட முழுமையான அர்த்தம் இதுதான். அவர் நம்மள தேர்ந்தெடுக்கிறார், நாம அவருக்கு முழுமையா செவிமடுக்கிறோம், அதன் வழியா நம்ம மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியா மாறுறோம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆழமான பார்வையின் முக்கிய குறிப்புகளை ஒரு தடவை மனசுல நிறுத்திக்கலாம். முதல்ல, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அரைக்குறையான அன்பு கிடையாது. முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும், அதாவது முழு சதவீத அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். அந்த நெஃபிஷ் அப்படிங்கிற முழுமையான ஈடுபாடு நம்ம கிட்ட இருக்கணும். இரண்டாவதா, சத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவரோட மெல்லிய குரலுக்கு நம்ம செவிமடுக்க பழகணும். அதுக்கு அமைதியும் கவனமும் தேவை. மூன்றாவதா, நாம சாதாரண மனிதர்கள் கிடையாது, கடவுளோட செகுலா, அதாவது அவர் பிரத்யேகமாக பாதுகாக்கும் விலைமதிப்பற்ற பொக்கிஷம். இறுதியா, அவர் நம்மை உயர்த்துவது தற்பெருமைக்காக அல்ல, மாறாக நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக தூய மக்களாக வாழ்வதற்காக. ஒரு கேள்வி. என்ன கேள்வி அது? கடவுள் உங்களை அவருடைய விலை மதிப்பற்ற பொக்கிஷம் என்று அறிவித்து விட்டார் என்றால், இன்று நீங்கள் சந்திக்கும் மனிதர்களை, உங்கள் குடும்பத்தாரை, ஏன் உங்களை நீங்களே எப்படி பார்க்க போகிறீர்கள்? ரொம்ப ஆழமான கேள்வி. நீங்க சாதாரணமானவங்க கிடையாது, படைத்தவரோட சொந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்திற்குரிய மதிப்போடு தூய்மையோடு இன்று உங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். உங்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதே மனநிலையத்தான் நம்ம திருப்பாடல்கள் 119லயும் பார்க்க முடியுது. இதோட பல்லவியா ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அப்படிங்கிற வரி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த திருப்பாடல்கள் 119 ஒட்டுமொத்த திருவிலியத்திலேயே மிக நீண்ட அதிகாரம். இத சும்மா வெறும் வார்த்தைகளா நம்ம கடந்து போகவே முடியாது. ஒவ்வொரு வசனமும் ஒரு பெரிய பொக்கிஷம்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. அந்த பொக்கிஷத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய வாசகத்தின் மைய கருத்தோட தொடர்புடைய ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு நான் சொல்லலான் இருக்கேன். கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, சொல்லுங்க. நேயர்களே, இது உங்களுக்கான ஒரு கற்பனை நிகழ்வு. இதை நீங்க உங்க மனசுல கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்களேன். ஒரு பயணி கொளுத்தும் வெயிலடிக்கிற ஒரு கொடும் பாலைவனம் வழியா பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. பாலைவனம்னாலே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தானே? ஆமா, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வெறும் சுடுமணல் மட்டும்தான் அங்க இருக்கு. அவருக்கு திசை தெரியல, போற பாதை புரியல, தண்ணீர் தாகத்தால உயிர் போற நிலைமையில தவிச்சிட்டு இருக்காரு. எந்த பக்கம் போனா ஒரு ஊர் வரும்னு அவருக்கு சுத்தமா தெரியல. ஒரு பயங்கரமான நிலைமை. அந்த நேரத்துல அந்த வழியா வந்த ஒரு அனுபவமிக்க வழிகாட்டி அந்த பயணிக்கு ஒரு திசை காட்டிய கொடுக்கறாரு. கொடுத்துட்டு அந்த வழிகாட்டி சொல்றாரு, இந்த திசை காட்டி காட்டுற வழியில நீ துல்லியமா நடந்தா மட்டும்தான் உன்னால உயிர் பிழைக்க முடியும். இது உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது அந்த திசை காட்டி தான் அவரோட ஒரே நம்பிக்கை இப்போ. எக்ஸாக்டா. அந்த பயணி அந்த திசை காட்டியை தன் கையில வச்சுக்கிட்டு நடக்கிறாரு. அது காட்டுற வழி சில நேரங்கள்ல ரொம்ப கரடு முரடா இருக்கு, சில நேரங்கள்ல ரொம்ப தூரமா சுத்தி போற மாதிரி கூட தெரியுது. ஆனா அந்த பயணி அந்த திசை காட்டிய ஒரு சுமையாவோ தன்னை தடுக்கிற ஒரு கருவியாவும் நினைக்கவே இல்லை. அதை தன் உயிரை காக்கும் ஒரு கருவியா எண்ணி அது காட்டுற வழியில முழுமையா கடைபிடிச்சு நடந்து கடைசியா ஒரு பாதுகாப்பான இடத்தை அடையிறாரு. ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வழியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுளின் திருச்சட்டம் அப்படிங்கிறது நம்ம சந்தோஷத்தை தடுக்கும் வேலி கிடையாது, அது நம் வாழ்வின் திசை காட்டி. இந்த உலகமாகிய பாலைவனத்துல நம்ம பாதுகாப்பா நிலைவாழ்வு அடைய ஆண்டவள் கொடுத்திருக்கிற ஒரு வழிகாட்டி தான் இந்த திருச்சட்டம். மிக அருமையான விளக்கம். பல நேரங்கள்ல நேயர்களாகிய நாம
கடவுளோட சட்டங்களை இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்ற ஒரு வேலி கம்பியா தான் பாக்குறோம். ஆமா, அது ஒரு பெரிய தப்பான புரிதல் நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா. ஆனா அது நம்மை காப்பாற்ற வந்த வழிகாட்டி அப்படிங்கிற பார்வை ரொம்ப முக்கியம். நம்ம ஆய்வுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த திருப்பாடல்கள் 119 பத்தி ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்களேன். எனக்கும் அதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப பெரிய அதிகாரம்னு தெரியும். வேற என்ன சிறப்பு இருக்கு இதுல? இதுல மொத்தம் 176 வசனங்கள் இருக்கு. இத ஒரு அகரவரிசை பாடல்னு சொல்லுவாங்க. எப்ரேய மொழியில மொத்தம் 22 எழுத்துக்கள் இருக்கு. முதல் எழுத்து ஆலஃப், கடைசி எழுத்து தாஃப். இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் 8 வசனங்கள்னு பிரிச்சு ரொம்ப நுணுக்கமா எழுதியிருக்காங்க. அதாவது முதல் எழுத்துல ஆரம்பிச்சு கடைசி எழுத்து வரைக்கும் நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் கடவுளோட வார்த்தை உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கறத குறிக்கத்தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அமைப்பை ஆசிரியர் உருவாக்கியிருக்காரு. வாவ், அதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதோ சாதாரணமா உட்கார்ந்து எழுதுனதில்ல. ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்தையும் ரொம்ப திட்டமிட்டு ஆழமான சிந்தனையோட செதுக்கி இருக்காங்கன்னு நல்லா புரியுது. ஆமா, ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்பு இது. சரி, நாம இப்போ நேரடியாக அந்த வசனங்களுக்குள்ள போயிடலாம். முதல் பகுதியா நாம 1 மற்றும் 2ஆம் வசனங்களை எடுத்துக்கலாம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் மற்றும் அவர் தம் ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர், முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. இந்த பேறு பெற்றோர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழுத்தமா பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம அன்றாட பேச்சுகள்ல நீங்க பேறு பெற்றோர் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இதை எழுதின ஆசிரியருக்கு அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருந்திருக்கும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்போ நீங்க வாசித்த இந்த திருப்பாடல்கள் பகுதியில பேறு பெற்றோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்ரேய மூலமொழியில அஷ்ரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அஷ்ரே? ஆமா, அஷ்ரே. இந்த வார்த்தை சாதாரணமான ஒரு சந்தோஷத்தையோ அல்லது தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியோ குறிக்கிற வார்த்தை கிடையாது. தற்காலிக மகிழ்ச்சி இல்லையா? அதாவது இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, இல்ல ஒரு புது வண்டி வாங்குறோம், அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அது அஷ்ரே கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போற ஒரு மகிழ்ச்சி, மூளையில ஏற்படுற ஒரு ரசாயன மாற்றத்தினால வர்ற தற்காலிக உணர்வுன்னு கூட சொல்லலாம். அப்போ உண்மையான அஷ்ரேனா என்ன? அஷ்ரே அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஆழமான நிலைவாழ்வுக்கான சந்தோஷத்தை குறிக்குது. சரியான பாதையில, அதாவது கடவுள் காட்டுற அந்த மாசற்ற வழியில் நடப்பதால ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படுற ஒரு ஆழமான அமைதி இருக்குல்ல, எந்த சூழ்நிலையிலும் அசையாத ஒரு நிறைவு, அதைத்தான் இந்த அஷ்ரே குறிக்குது. அப்போ அந்த அஷ்ரே நிலையை எப்படி அடையிறது? அதுக்கு தான் அடுத்த வரியில திருச்சட்டப்படி நடப்போர் அப்படின்னு சொல்றாரோ? சரியா சொன்னீங்க. ஆனா இங்க இன்னொரு பெரிய தவறான புரிதல் நமக்கு இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற திருச்சட்டம் அப்படிங்கிற வார்த்தைய நாம இன்னைக்கு இருக்கிற சாலை விதிமுறைகள் மாதிரியோ இல்ல நீதிமன்ற சட்டங்கள் மாதிரியோ கற்பனை பண்ணிக்கிறோம். ஆமா, சட்டம்னாலே நமக்கு ஒரு பயம்தான் வரும். அதுதான் பிரச்சனை. ஆனா எப்ரேய மொழியில இதுக்கு தோரா அப்படின்னு பேரு. தோரா அப்படின்னா வெறும் சட்டம் அல்லது விதிகள் கிடையாது. அதோட ஆணிவேர் வார்த்தை யாரா என்பதிலிருந்து வருது. யாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா என்றால் ஒரு இலக்கை நோக்கி அம்பை எய்வது அல்லது துல்லியமாக வழிகாட்டுவது என்று அர்த்தம். கொஞ்சம் பொறுங்க, ஒரு அம்பை எய்கிறது அப்படிங்கிறதுக்கும் சட்டம் அப்படிங்கிறதுக்கும் எப்படி தொடர்பு வந்திருக்கும்? அது எப்படி நம்மை கட்டுப்படுத்துற ஒரு விஷயமா மாறுச்சு? அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமான பகுதி. பண்டைய காலத்துல கடவுளோட வார்த்தைய மனிதர்களை தண்டிக்கும் ஒரு ஆயுதமா அவங்க பார்க்கல. ஒரு வில்லாளி தன்னோட இலக்கை நோக்கி அம்பை எய்யும் போது அந்த அம்பு இலக்கை துல்லியமா அடையணும்னா சரியான வழிகாட்டுதல் தேவை. ஆமா, காத்து எந்த பக்கம் அடிக்குது, எவ்வளவு தூரம் இருக்குன்னு கணிக்கணும் இல்லையா? எக்ஸாக்டா. அந்த வழிகாட்டுதல் தான் தோரா. அதனால திருச்சட்டம் அப்படிங்கிறது உங்களை முடக்கி போடுற சங்கிலி கிடையாது. அது உங்களை சரியான இலக்கை நோக்கி செலுத்துற அம்பு. நேர்களே, இதை நீங்க வாழும் இந்த நவீன காலத்தோட கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன். இன்னைக்கு காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு எத்தனை விதமான கவனச்சிதறல்கள் நிறைய இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல கிடைக்கிற விருப்பங்கள், வேலைப்பழு, அடுத்தவங்களோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கறதுன்னு எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை தருது. ஆனா அது உங்களை அஷ்ரே என்ற அந்த முழுமையான நிறைவுக்கு கொண்டு போகுதா? கண்டிப்பா போகாது. இந்த 2வது வசனம் சொல்ற மாதிரி முழு மனதோடு கடவுளை தேடுவது அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய சவால்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா,
பல நேரங்கள்ல நம்ம பக்தி கூட ஒரு பகுதி நேர பக்தியா தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடவுளை தேடுறது, மத்த நாட்கள்ல உலகத்தை தேடுறது. அரைகுறை மனதோட நாம ஆண்டவரை தேடும்போது நமக்கு அந்த முழுமையான சந்தோஷம் கிடைக்கிறதே இல்ல. அம்பு இலக்கை விட்டு விலகி போயிட்டே இருக்கு. அதனாலதான் திருப்பாடல் ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அரைக்குறை மனதோடு அல்லாமல் முழுமையாக தேடும்போது மட்டுமே அந்த மாசற்ற வழியில நாம பேர் பெற்றோராக முடியும்னு. மிகச்சரியான புரிதல். சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். இந்த வசனங்கள்ல ஒரு ஆழமான மனித மன போராட்டம் வெளிப்படுறத நான் பார்க்கறேன். நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன், நேயர்களே கவனமாக கேளுங்கள். வாசிங்க. ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். இந்த வசனங்களை வாசிக்கும் போதே ஒரு பெரிய ஏக்கம் நமக்குள்ள தொற்றிக்கொள்வதை உணர முடியுது. அதுவரைக்கும் திருச்சட்டத்தை பத்தி பெருமையா பேசின ஆசிரியர் திடீர்னு இவ்வளவு உணர்ச்சி வசப்பட காரணம் என்னவா இருக்கும்? நீங்க ரொம்ப சரியா கவனிச்சிருக்கீங்க. இங்க ஒரு மிக முக்கியமான உணர்வு மாற்றம் நடக்குது. முதல் 2 வசனங்களை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அது பொதுவான உண்மைகளை பேசிச்சு. ஆமா, நடப்போர் பேறு பெற்றோர், தேடுவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. ஒரு இறையியல் வகுப்பறையில நடக்கிற பாடம் மாதிரி இருந்துச்சு. ஆனா 4ஆம் வசனத்துல திடீர்னு ஒரு தனிப்பட்ட உரையாடல், ஒரு அழுக ஆரம்பிக்குது. ஆண்டவரே அப்படின்னு நேரடியா கடவுளை பார்த்து கூப்பிடுறாரு திருப்பாடலாசிரியர். ஆமா, நீர் கட்டளைகளை கொடுத்தீர், அதை நாங்க முழுமையா கடைபிடிக்கணும்னு சொன்னீர்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல தன்னோட பலவீனத்தை வெளிப்படையா ஒத்துக்கிறார். என் நடத்தை உறுதியுள்ளதா இருந்தா எவ்வளவோ நலம் அப்படின்னு அவர் சொல்றதுல ஒரு பெரிய வலி, ஒரு தோல்வியின் ஏக்கம் தெரியுது. அதுதான் மனித இயல்பு. சட்டம் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். எது மாசற்ற வழி, எது சரியான பாதைன்னு மூளைக்கு புரியுது. ஆனா அதை செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு தான் அந்த வசனம். இலக்கை தவற விட்டுட்டோமே, தன்னோட நடத்தை உறுதியா இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் அந்த இடத்துல வருது. நேயர்களே, இது உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்தி போகுதுன்னு கொஞ்சம் பாருங்க. உதாரணத்துக்கு, அலுவலகத்துல நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது, தவறான விஷயங்களுக்கு துணை போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, குறிக்கோள் தெளிவாதான் இருக்கும். அதாவது விதிமுறைகளை நீங்க அறிவீர்கள், உங்க குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா மாசக்கடைசியில ஏதோ ஒரு அழுத்தம் வரும்போது ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டிய சூழல வருது. அந்த இலக்கை நீங்க தவற விடுறீங்க. இது பல பேருக்கு நடக்கிறது தான். அதே மாதிரி குடும்பத்துல உங்க குழந்தைகள் கிட்டயோ இல்ல உங்க வாழ்க்கை துணை கிட்டயோ கோவப்படாம அன்பா நடந்துக்கணும்னு காலையில முடிவு பண்ணுவீங்க. ஆனா சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக கத்திடுவீங்க. பல நேரங்கள்ல சூழ்நிலை கைமீறி போகும்போது உங்க நடத்தை உறுதியா இருக்க மாட்டேங்குதுன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? பல நேரங்கள்ல நம்ம மனசுக்கும் செயலுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. புனித பவுல் அடியார் கூட இதையெல்லாம் சொல்றாரு. நான் செய்ய விரும்புற நன்மையை செய்யாம நான் வெறுக்கிற தீமையே செய்யறேன் அப்படின்னு தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துறாரு. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம போன்ல இருக்கிற வழிகாட்டும் கருவி, அதாவது ஜிபிஎஸ் எடுத்துக்கலாம். சரி, அது நமக்கு சரியான வழியை காட்டுது, அதுதான் தோரா. ஆனா பல நேரங்கள்ல நாம கவனக்குறைவால தவறான பாதையில திரும்பிடுறோம், அதுதான் சட்டா, அதாவது இலக்கை தவறுதல். ஆமா, நாம தப்பா திரும்பின உடனே அந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணும், நீ தப்பு பண்ணிட்ட, இனிமே உனக்கு நான் வழிகாட்ட மாட்டேன் அப்படின்னு ஆஃப் ஆயிடுமா? இல்லையே, கண்டிப்பா இல்ல. மாற்றுப்பாதையில் வழி நடத்துவது, அதாவது ரீரூட்டிங் அப்படின்னு சொல்லி நாம போன தவறான வழியிலிருந்தே எப்படி மீண்டும் சரியான பாதைக்கு வர்றதுன்னு காட்டுமே. மிகச்சரியான உதாரணம். அதுபோலதான் கடவுளின் சட்டமும். நாம இலக்கை தவற விடும்போது நம்ம கண்டிக்கிறத விட நம்மை மாற்றுப்பாதையில வழிநடத்தி மீண்டும் மாசற்ற வழிக்கு கொண்டு வர்றதுதான் அதோட நோக்கம். அதை உணர்ந்ததாலதான் ஆசிரியர் என் நடத்தை உறுதியாய் இருந்தால் எவ்வளவோ நல்லம் அப்படின்னு கடவுள்கிட்டே தன்னோட ஏக்கத்தை கொற்றாரு. நேயர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டம் உங்களுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு புது போராட்டம் கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே திருப்பாடல் ஆசிரியர் உங்கள் மனநிலையைத்தான் அன்றே வெளிப்படுத்தியுள்ளார். உண்மையான ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட மறைக்காம அதை அப்படியே அவர்கிட்ட குட்டி தீர்க்கறதுல தான் ஆரம்பமாகுது. ரொம்ப ஆழமான உண்மை இது. சரி, இப்போ நாம இறுதி பகுதிக்கு வரலாம். 7 மற்றும் 8ஆம் வசனங்களை நாம அலச போறோம். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொள்ளும் போது நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர். இதுல 7ஆம் வசனத்துல ஒரு அழகான விஷயம் இருக்கு. கற்றலுக்கும் புகழ்தலுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான தொடர்பை ஆசிரியர் காட்டுறாரு. கற்றுக்கொள்ளும் போது புகழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. கடவுளை பற்றி கற்காம அவரை புகழ முடியாதா?
கண்டிப்பா முடியாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவரை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவர், சிறந்தவர்னு சொன்னா அதுல உண்மை இருக்குமா? அது வெறும் புகழ்ச்சியா வார்த்தையா தான் இருக்கும். ஆமா. கடவுளோட வார்த்தைகளை நாம தினமும் வாசிக்கும் போதோ, அதை தியானிக்கும் போதோ, நாம அவரை பற்றி கற்றுக்கொள்கிறோம். அவருடைய நீதியும் அன்பும் நமக்கு தெரிய வருது. அப்படி நாம கடவுளை பத்தி கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய உள்ளம் எப்படி மாறுதுன்னு அவர் சொல்றாரு. நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். எக்ஸாக்ட்லி. இங்க நேரிய உள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு தூரம் கடவுளோட அன்பையும் அவரோட நெறிமுறைகளையும் ஆழமாக புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளோ உங்க உள்ளம் நேரிய உள்ளமாக மாறுது. புரியுது. அப்போதுதான் உதடுகளிலிருந்து வராத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறக்கிற உண்மையான புகழ்ச்சி பிறக்கிறது. அது வெறும் சடங்குக்கான புகழ்ச்சியா இருக்காது, உண்மையான நன்றியின் வெளிப்பாடா இருக்கும். அதாவது நாம கடவுளை எந்த அளவுக்கு ஆழமா தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம புகழ்ச்சி உண்மையானதா இருக்கும். ரொம்ப அருமை. சரி, அடுத்ததா 8ஆம் வசனத்துக்கு வருவோம். இந்த வரியை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இதுல இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன முரண்பாடு? விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு ஆசிரியர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஒரு பக்கம் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இன்னொரு பக்கம் அசிங்கமான ஒரு பயம் மாதிரி தெரியுதே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பாக்குறதுக்கு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த ஒரு சமநிலை. நான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறது மனிதனுடைய தீவிரமான உறுதிப்பாட்டை காட்டுது. என்ன நடந்தாலும் நான் ஆண்டவர் வழியில தான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் அது. ஓகே, அந்த உறுதிப்பாடு இருக்கு. அப்புறம் ஏன் கைவிட்டு விடாதேன்னு ஒரு பயம் வரணும்? ஏன்னா மனிதனுக்கு தன்னுடைய பலவீனமும் தெரியும். தன்னுடைய சொந்த பலத்தால மட்டும் எந்த ஒரு கட்டளையையும் முழுமையா கடைபிடிச்சிட முடியாது அப்படிங்கறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு விளையாட்டு உதாரணம் வழியா சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் வீராங்கனை அந்தரத்துல இருக்கிற கயிற்றின் மேல நடக்கிறதுக்கு தீவிரமா பயிற்சி எடுப்பாங்க. தன்னோட தசை நினைவாற்றல் முழுவதையும் பயன்படுத்தி நான் கண்டிப்பா விழுந்துட மாட்டேன், நான் நடந்துடுவேன் அப்படின்னு உறுதியா இருப்பாங்க. அதுதான் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறது. ஓ, அந்த அளவுக்கு கடினமான பயிற்சி. ஆமா. ஆனா அதே வீராங்கனை அந்தரத்துல நடக்கும்போது கீழே ஒரு பாதுகாப்பு வலை இருக்கணும்னு விரும்புவாங்க. தன்னோட பயிற்சியாளரை பார்த்து நான் என் முழு திறமையும் பயன்படுத்துவேன், ஆனா நான் தடுமாறுனா என்ன பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் என்னை ஒரு போதும் கைவிட்டு விடாதீர் அப்படிங்கிற மனித பலவீனத்தின் சரணடைதல். ரொம்ப அருமையான ஆழமான ஒரு உதாரணம். நேயர்களே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நீங்கள் எப்போதாவது உங்க சொந்த பலத்தால் மட்டுமே அனைத்தையும் சாதித்து விடலாம் என நினைத்திருக்கிறீர்களா? ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, நான் ரொம்ப நல்லபடியா நடந்துக்குவேன், என் குடும்பத்துல நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நானே சமாளிச்சுப்பேன் அப்படின்னு உங்க சுய பலத்தை மட்டும் நம்பி இருக்கீங்களா? அப்படி நம்பி இருந்தா பல நேரங்கள்ல நாம பெரிய தோல்வியை தான் சந்திப்போம். ஏன்னா நம்முடைய மனித பலம் ஒரு கட்டத்துல தீர்ந்து போயிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க உங்க சொந்த முயற்சி மட்டும் போதாத நேயர்களே, அந்த முயற்சியோடு சேர்த்து ஆண்டவரே நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்றேன், ஆனா என்ன பிடிச்சுக்கோங்க, என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர் என்று அவரிடம் கிருபையை கேட்கும் தாழ்ச்சி உங்களுக்கு தேவை என்பதை இந்த 8ஆம் வசனம் ரொம்ப அழகாக நினைவூட்டுகிறது. உங்க சொந்த பலத்தை விட கடவுளின் கிருபையின் மேல அதிகமா சாய்ந்து கொள்ள பழகுங்கள். இந்த திருப்பாடல் 119ஆம் அதிகாரத்தின் இந்த பகுதி முழுவதுமே நமக்கு கற்றுத்தருவது ஒரு அழகான ஆன்மீக பயணத்தை தான். திருச்சட்டம் அப்படிங்கிற திசைகாட்டியின் மேன்மையை அறிவது, அதை முழு மனதோடு தேடுவது, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் உதவி கேட்பது, அவரை உண்மையாக புகழ்வது, இறுதியாக அவர் கிருபையில் முழுமையாக சரணடைவது, இது ஒரு முழுமையான ஆன்மீக சுழற்சி. ரொம்ப சரியா அழகாக தொகுத்து சொன்னீங்க. நம்ம திருப்பாடல் ஆசிரியர் யாரா, அதாவது அம்பு எய்தல் அப்படிங்கறத பத்தி பேசினாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பலமுறை இலக்கை தவற விட்டிருக்கலாம். குடும்பத்துல, வேலையில, ஆன்மீகத்துல நீங்க குறிப்பார்த்து எய்த அம்புகளெல்லாம் இலக்க விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா சிந்தியுங்கள்,
கடவுள் உங்களிடம் முதல் அம்பிலே முழுமையான வெற்றியை எதிர்பார்க்கிறாரா? அல்லது நீங்கள் கீழே விழுந்தாலும் மீண்டும் அந்த வில்லை கையில் எடுத்து, ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதீர் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் இலக்கை நோக்கி அம்பை எய்யும் அந்த தொடர் முயற்சியை தான் அவர் அஷ்ரே, அதாவது பேறு பெற்றோர் என்று அழைக்கிறாரா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. பழைய ஏற்பாட்டுல சட்டங்கள் வெளியிலிருந்து கொடுக்கப்பட்டுச்சு, அதை முழுமையா கடைபிடிக்க மனித மனம் ரொம்பவே போராடுச்சு. ஆனா இந்த இடத்துல தான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அந்த சட்டங்களை வெளியிலிருந்து இதயத்துக்குள்ள கொண்டு வராரு. அதாவது வெறும் செயல்களை மட்டும் மாத்தாம அந்த செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற உள்ளத்தை மாத்த அவர் நினைக்கிறார் இல்லையா? கரெக்ட். இங்கதான் விஷயமே ரொம்ப சவாலா மாறப்போகுது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரையிலான வசனங்கள். இது மலைப்பொழிவின் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த விவாதத்தை தொடங்குறதுக்கு நம்ம 2 கொரிந்தியர் 6:2p வாசகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுல இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள் அப்படின்னு திருத்துதர் பவுல் ரொம்ப உற்சாகமா சொல்றாரு. ஆமா, இது ஏதோ ஒரு சாதாரண அறிவுரை கிடையாது. இது ஒரு ரொம்ப அவசரமான அழைப்பு. அதாவது மாற்றத்துக்கான நேரத்தை நாம தள்ளி போடக்கூடாதுங்கிறது தான் இதோட மைய கருத்து. சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பொதுவா நமக்குள்ள என்ன ஒரு வழக்கம் இருக்குன்னா, நல்ல விஷயங்களை அல்லது ஒருத்தரை மன்னிக்கணும்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் இல்லையா? அதுதான் மனித உளவியல். நமக்கு வலிச்ச விஷயங்களை நாம அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க தயாரா இருக்க மாட்டோம். ஆனா இந்த தவக்காலத்தோட செய்தியே காலத்தை வீணாக்காதே என்பதுதான். அது ஏன் திருவிவிலியம் அவ்வளவு அழுத்தி சொல்லுது? ஏன்னா கசப்புணர்வையும் பகையையும் நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு காலம் சுமக்கிறோமோ அவ்வளவு காலம் நாம நம்மளையே சிறைப்படுத்திக்கிறோம். மன்னிக்கவோ அன்பு காட்டவோ நாளை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. மீட்புங்கிறது இன்றே, இப்போதே நிகழ வேண்டிய ஒரு விடுதலை பயணம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படி என்றால் இந்த அவசர அழைப்பின் பின்னணியில நாம மத்தேயு 5:43-44 வசனங்களை பார்த்தோம்னா, இயேசு அங்கே ஒரு மாபெரும் சமூக புரட்சி செய்யறாருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. உனக்கு அடுத்திருப்பவனிடம் அன்பு கொள்வாயாக, பகைவனிடம் வெறுப்பு கொள்வாயாக அப்படின்னு பழைய காலத்து மனித சிந்தனை இருந்துச்சு. அத அவர் அப்படியே தலைகீழா மாத்துறாரு. அந்த காலத்து சமூகம் அதைத்தானே நீதியா நினைச்சது. ஆமா, அது முதல் நூற்றாண்டோட மானம் மற்றும் அவமானம் சார்ந்த கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் உன்னை தாக்கினா நீ திருப்பி தாக்குனாதான் சமூகத்துல உனக்கு மரியாதை. பழிக்கு பழி அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம் போல இல்லையா? அதேதான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக கடவுளிடம் ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது அன்றைய யூத சமூகத்துல எவ்வளவு பெரிய அதிர்நிலையை ஏற்படுத்தியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்குதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதை கேட்கிற நிறைய பார்வையாளர்களுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பா எழலாம். அதாவது, துன்புறுத்துவோருக்காக ஜெபம் செய்யுங்கன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா நடைமுறையில என்ன ஒருத்தர் தொடர்ந்து மனதளவிலோ உடல் அளவிலோ காயப்படுத்துறாருனா, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறது என்ன ஒரு கோழையாவோ இல்ல எல்லாவற்றையும் சகிச்சுக்கிற ஒரு ஆளாவோ மாத்திராதா? ரொம்ப கூர்மையான கேள்வி இது. இத பார்வையாளர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். மன்னிக்கிறதுக்கும் ஒருத்தரோட துஷ்பிரயோகத்தை அமைதியா பொறுத்துக்கிட்டு அடிமையா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது அநீதிய சகிச்சுக்கணும்னு இயேசு சொல்லல, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இயேசு அநீதிய சகிச்சுக்க சொல்லல. மாறா, நம்ம எதிரி நம்மள எந்த ஆயுதத்தால தாக்குறானோ அதே ஆயுதத்தை நாமும் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்றாரு. பகைமைங்கிற சுழற்சியை உடைக்கிற ஒரே ஆயுதம் அன்பு மட்டும்தான். அவங்க காட்டுற வெறுப்புக்கு நாமும் வெறுப்பையே பதிலா கொடுத்தா அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதோட மட்டும் இல்லாம நாம ஒருத்தருக்காக ஜெபிக்க தொடங்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? ஜெபம் நம்ம அறியாமலேயே நம்மளுடைய மனதை கடவுளின் மனதோட இணைக்குது. ஓ, அப்போ பழிவாங்குற எண்ணம் தானா மாறிடுமா? ஆமா. உங்களை காயப்படுத்தினவங்களுக்காக நீங்க கடவுள்கிட்ட மன்றாடும் போது அவங்கள பழிவாங்கணுங்கிற எண்ணம் மெல்ல மெல்ல மறைஞ்சு அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கங்கிற ஒரு பரிதாப உணர்வு நமக்குள்ள முளைக்குது. இத கிரீக்க மொழியில அகப்பே அப்படின்னு சொல்ற ஒரு அன்பா குறிப்பிடுவாங்க. அகப்பே? இது வெறும் உணர்ச்சி பூர்வமான அன்பு கிடையாதா? கிடையாது. இது ஒருத்தரோட நன்மைய மனப்பூர்வமா விரும்பி அதுக்காக செயல்படுற ஒரு முதிர்ச்சியான அன்பு. ரொம்ப ஆழமான விளக்கம். இப்போ இந்த முதிர்ச்சியான அன்பை நாம ஏன் காட்டணுங்கிறதுக்கான காரணத்தை மத்தேயு 5:44 இயேசு ரொம்ப அழகா விளக்குறாரு. ஆமா, அவர் இயற்கையின் செயல்பாட்ட ஒரு அருமையான உதாரணமா சொல்றாரு. இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்திழச் செய்கிறார், நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார்னு சொல்றாரு.
இந்த வசனத்தோட ஆழம் என்ன நிஜமாவே பிரமிக்க வைக்குது. இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. ஏன்னா பழங்கால சமூகங்கள்ல மக்கள் என்ன நம்புனாங்கன்னா, ஒருத்தருக்கு நல்ல விளைச்சலோ மழையோ கிடைச்சா கடவுள் அவங்க மேல பிரியமா இருக்காருன்னு நினைச்சாங்க. வறட்சியோ புரியலோ வந்தா கடவுள் அவங்கள தண்டிக்கிறாருன்னு நம்புனாங்க இல்லையா? ஆமா. ஆனா இயேசு இந்த தவறான தத்துவத்தை அப்படியே சுக்குநூறா உடைக்கிறாரு. கதிரவனும் மழையும் மனித குலத்தோட அடிப்படை வாழ்வாதாரங்கள். அத வழங்குறதுல கடவுள் எந்த பாகுபாடும் காட்டுறதில்ல. இதை இப்போ இருக்கிற பார்வையாளர்களுக்கு எளிதா புரியும்படி சொல்லணும்னா, மழை பெய்யும் போது அது ஒரு அழகான ரோஜா செடியா இல்ல ஒரு முட்செடியா அப்படின்னு பார்த்து பெய்யறது இல்லையே. கண்டிப்பா இல்ல. கடவுள் மேகங்களை பார்த்து, இதோ இங்க ஒரு நேர்மையான மனுஷனோட வயல் இருக்கு, இங்க மட்டும் மழைய பெய்வி, அங்க ஒரு பாவியோட வயல் இருக்கு, அதை தண்டிப்பதற்காக அங்க மழைய பொழியாதே அப்படின்னு சொல்றதில்ல. நல்லவர் கெட்டவர், கடவுளை நம்புறவர் நம்பாதவர்னு எல்லாருக்கும் சூரியனும் மழையும் சமமாதான் கிடைக்குது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. கடவுளோட இந்த பாரபட்சமற்ற அன்பை புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் நாம நம்ம எதிரிகளை எப்படி அணுகிறதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இந்த பிரபஞ்சமையே படைத்து ஆளும் கடவுளே ஒருவரையும் வேறுபடுத்தி பார்க்காதப்போ சாதாரண மனிதர்களான நாம எப்படி நம்ம விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில மனிதர்களை பிரிச்சு பார்க்க முடியும்? சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல தான் இயேசு ஒரு மிகச் சவாலான கேள்வியை முன்வைக்கிறாரு. மத்தேயு 5:46-47 வசனங்கள்ல. ஆமா, அது வரலாற்று பின்னணியோட பார்க்க வேண்டிய வசனம். உங்களிடம் அன்பு செய்வோரிடமே நீங்கள் அன்பு செய்வீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தந்துவோரும் இவ்வாறு செய்வதில்லையா அப்படின்னு கேக்குறாரு. அங்கதான் விஷயமே இருக்கு. முதல் நூற்றாண்டுல வரி தந்துவோர் அப்படிங்கிறவங்க யூத சமூகத்தால ரொம்ப வெறுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அவங்களுக்கு வெறும் வரி வசூலிக்கிறவங்க மட்டும் கிடையாதே, ரோம பேரரசுங்கிற ஒரு கொடூரமான அந்நிய ஆட்சிக்கு ஆதரவா தங்களோட சொந்த மக்கள் கிட்ட இருந்தே பணத்தை பிடுங்கி அதுல ஒரு பகுதியை தாங்களே எடுத்துக்கிட்டவங்க. அவங்கள துரோகிகள்னு சமூகம் ஒதுக்கி வச்சிருந்துச்சு. அப்போ இந்த பிற இனத்தவர் அப்படிங்கிறது அவங்கள தீட்டானவங்களா யூதர்கள் கருதுனாங்க. இப்போ இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வரி தண்டுவோர்கள் கூட தங்களுக்குள்ள அன்பு காட்டுறாங்க, பிற இனத்தவரும் தங்கள் உறவினர்களை நேசிக்கிறாங்க. நீங்கள் கடவுளோட பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் நேசிச்சா உங்களுக்கும் அந்த துரோகிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறாரு. இத கேக்கும்போது இன்றைய நவீன காலகட்டத்துல குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல நாம எப்படி நடந்துக்கிறோம்னு சிந்திச்சு பார்க்க தோணுது. ஆமா, இன்னைக்கு நமக்கு யாராவது ஒருத்தரை பிடிக்கலன்னா அவரை உடனே பிளாக் பண்றது, அன்ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நம்முடைய அரசியல் அல்லது சமூக கருத்துக்களை ஆதரிக்கிறவங்கள மட்டுமே நம்ம நேசிக்கிறோம், அவங்களுக்கு மட்டும்தான் லைக் போடுறோம். மிகச்சரியான உதாரணம். சமூக வலைத்தளங்களோட அல்காரிதமே நம்ம கருத்துக்களை ஆமோதிக்கின்ற மக்களோட வட்டத்துக்குள்ள மட்டுமே நம்ம வச்சிருக்கு. இதனால மாறுபட்ட கருத்துடையவர்களை நம்ம உடனே எதிரிகளா பார்க்க தொடங்கிடுறோம். உண்மைதான். ஒருவருடைய அரசியல் கருத்தோ சமூக கருத்தோ உங்களுக்கு முற்றிலும் முரண்பாடானதா இருக்கலாம். அந்த சிந்தனையை நீங்க விமர்சிக்கலாம், எதிர்க்கலாம். ஆனா அந்த சிந்தனையை கொண்டிருக்கும் நபரை கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதனாகவே நீங்க பார்க்கணும். கருத்து வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்த காலகட்டத்துல நமக்கு எதிரான கருத்துடையவங்க கிட்ட அன்பு காட்டுறது ரொம்ப கடினமானதுதான். ஆனா அதுவே ஒரு உண்மையான விசுவாசிக்குரிய அடையாளம்னு சொல்லலாம். ஆமா, தனக்கு சாதகமானவங்கள மட்டுமே நேசிக்கிறது மனித இயல்பு. ஆனா தன்னை கடுமையா விமர்சிக்கிறவங்களையும் தனக்கு எதிராக செயல்படுறவங்களையும் நேசிக்கிறது தெய்வ இயல்பு. இந்த தெய்வ இயல்பை நோக்கித்தான் நம்ம அழைக்கப்படுறோம். இந்த நீண்ட விவாதத்தோட உச்சகட்டமா இயேசு மத்தேயு 5:48 ஒரு பிரம்மாண்டமான அறைகோளை விடுக்கிறாரு. ஆதலாலும் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வசனம்தான் பலருக்கும் ஒரு பெரிய மலைப்பை கொடுக்குது. ஏன்னா மனிதர்களாகிய நாம எப்படி பார்த்தாலும் குறைகள் உள்ளவங்க தான். நிறைவுள்ளவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த தப்புமே செய்யாத, பலவீனமே இல்லாத ஒரு கச்சிதமான ரோபோ மாதிரி மாறுறதுன்னு தானே நாம நினைக்கிறோம். ஆனா ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல சிறு தவறு கூட செய்யாம இருக்க முடியுமா? இயேசு இங்க சாத்தியமில்லாத ஒரு இலக்கை நம்மகிட்ட திணிக்கிறாரா? நிச்சயமா இல்ல. இங்க மூலமொழியான கிரேக்கத்துல டெலியோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு எந்த தவறுமே செய்யாத முழுமை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மாறா முழுமையான முதிர்ச்சி அல்லது ஒரு பொருள் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைவது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு மரம் முழுமையா வளர்ந்து கனி கொடுக்கும்போது அது டெலியோஸ் நிலை அடையுதுன்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்?
அன்பு செய்வதற்காக. அப்படியென்றால் மனிதனுடைய நிறைவு என்பது அவனுடைய ஒழுக்கச் செம்மையில மட்டும் இல்ல, மாறா கடவுளைப் போல எல்லைகளற்ற அனைவரையும் உள்ளடக்கிய முழுமையான அன்பை கொண்டிருப்பதுல தான் இருக்கு. இது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. கடவுள் நம்மகிட்ட எந்த குறையுமே இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்கல, மாறா எல்லாரையும் ஏத்துக்கிற ஒரு பரந்த மனப்பான்மைய, முழுமையான அன்பத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆமா, எப்படி விண்ணகத்தந்தை நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் சமமா மழையையும் சூரியனையும் கொடுக்கறாரோ, அந்த எல்லையற்ற அன்பை பிரதிபலிப்பதே உண்மையான நிறைவு. பகைவரை நேசிக்கிறதுங்கிறது நாம நம்முடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்றது கிடையாது, அது நம்முடைய ஆன்மீக முதிர்ச்சியின் உச்சம்னு சொல்லலாம். ஆமா, நம்மை துன்புறுத்துபவர்களை நாம மன்னிக்கும்போது நாம அவங்கள மட்டும் விடுவிக்கல, நாமும் அந்த வெறுப்பு என்கிற நச்சுச் சுழலிலிருந்து தப்பிச்சுக்கிறோம். இதுவே நாம கடவுளின் மக்களாக மாறுவதற்கான ஒரே வழி. மிக ஆழமான சிந்திக்க வைக்கும் விளக்கங்கள். மனித நிறைவு என்பதற்கான இலக்கணத்தையே இயேசுங்க மாற்றி எழுதுறாரு. மனிதனோட உண்மையான வெற்றிங்கிறது எதிரியை அழிப்பதில் இல்ல, மாறாக அவனையும் அரவணைத்துச் செல்லும் அந்த பரந்த அன்பில்தான் இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பகைவர் அல்லது எதிரி என்று நினைக்கும் அந்த ஒரு நபர் யாரு? அது ஒருவேளை உங்க அலுவலகத்துல உங்களுக்கு எதிராக செயல்படும் ஒருவரா இருக்கலாம், அல்லது சமூக வலைதளங்கள்ல உங்களை மோசமா விமர்சித்த ஒருவரா இருக்கலாம், இல்லனா உங்க குடும்பத்திலேயே பல வருடங்களா பேசாம இருக்கிற ஒரு உறவினரா கூட இருக்கலாம். இன்று அவர்களுக்கு நீங்கள் எப்படி சூரியனாகவோ அல்லது மழையாகவோ மாறி உங்கள் அன்பை காட்டப் போகிறீர்கள்? அந்த நபருக்காக ஒரு நிமிஷம் உங்க இதயத்தை திறந்து கடவுள்கிட்ட ஜெபிக்க முடியுமா? அல்லது அவங்களோடனான கசப்புணர்வை நீக்க ஒரு சின்ன செயலை இன்று செய்ய முடியுமா? இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இன்று செயல்படத் தொடங்குங்கள். உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள்னு இயேசு சொல்றாரு. கடவுளோட அந்த நிறைவான பாகுபாடற்ற அன்பின் வெளிப்பாடா நாம இந்த உலகத்துல நடமாடணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இததான் திருத்தந்தை பெனடிக்ட் 16 அவர்கள் ரொம்ப ஆழமா விவரிக்கிறார். இந்த மத்தேயு நற்செய்தி பகுதியை அவர் கிறிஸ்தவ அஹிம்சையின் மேக்னா கார்ட்டா அப்படின்னு அழைக்கிறார். மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி அரசர்களுக்கு இருந்த எல்லையற்ற அதிகாரத்தை உடைச்சு சாதாரண மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வாங்கி கொடுத்த ஒரு வரலாற்று சாசனம் அது. சரியா சொன்னீங்க. அதை ஏன் திருத்தந்தை இங்க ஒப்பிடுறாருன்னா, மனித வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா பழிவாங்குதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி மாதிரி நம்ம ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தர் அடிச்சா திருப்பி அடிக்கிறது, ஒரு தேசத்தை தாக்கினா திருப்பி தாக்குறதுன்னு இந்த பழிவாங்கும் சக்கரம் தான் உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. இயேசுவோட இந்த வார்த்தைகள் அந்த பழிவாங்கும் சர்வாதிகாரியின் அதிகாரத்தை சுக்குநூறா உடைக்கிற ஒரு ஆன்மீக சாசனம். அதனாலதான் இத அகிம்சையின் மாக்னா கார்ட்டான்னு சொல்றார். ரொம்ப புதுமையான கோணம் இது. ஆனா பல நேரங்கள்ல இந்த அகிம்சைய நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுறது அப்படிங்கிறது கோழைத்தனம்னோ பெலிவீனத்தினால தீமைக்கு அடிபணிகிறதுனோ ஒரு விமர்சனம் இருக்கே. ஒருத்தர் நம்மள தொடர்ந்து கஷ்டப்படுத்தும் போது நம்ம அமைதியா இருந்தா அது அவங்க செய்யற தீமையை நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆகிடாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அஹிம்சை அப்படிங்கிறது தீமைய பார்த்து பயந்து ஓடுறதோ இல்ல அந்த தீமைக்கு தலையாட்டுறதோ கிடையாது. ஒருத்தர் உங்களை அடிக்கும்போது உடனே உணர்ச்சி வசப்பட்டு திருப்பி அடிக்கிறது தான் சாதாரண மனித இயல்பு. அது ரொம்ப சுலபம். ஆமா, அது சுலபம். ஆனா அந்த அடி வாங்கிக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற கோபத்தை அடக்கி, நான் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன், ஏன்னா உன்னோட தீமையை விட என் கடவுளோட அன்பு பெரியதுன்னு நிமிர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு அசுர பலம் வேணும். அது பெலிவீனம் இல்ல, அதுதான் உண்மையான வீரம். நன்மையால் தீமையை வென்று அந்த அநீதியின் சங்கிலியை உடைத்தெறியும் மிகப்பெரிய தைரியம் அது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த காஃபி கொடுத்த நிகழ்வுல நடந்தது அதுதான். அந்த இடத்துல அந்த மனிதர் அமைதியா காஃபி கொடுத்ததுனால அவர் தோத்து போகல, மாறாக அவர் அந்த கோபக்கார ஊழியரோட மனசுல இருந்த தீமையை ஜெயிச்சிட்டார். கரெக்ட். அப்போ இது வெறும் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற தந்திரம் கிடையாது. இது ஒரு மனிதனோட நிரந்தரமான வாழ்முறையா மாறணும். ஏதோ நான் அமைதியா இருந்தா இவன் ஏமாந்துருவான்னு பிளான் பண்ணி செய்யற காரியம் கிடையாது. கடவுளின் அன்பிலும் அவருடைய வல்லமையிலும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் அன்பு மற்றும் உண்மை அப்படிங்கிற ஆயுதங்களால மட்டுமே தீமையை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள். உலகத்துல எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கு. பொருளாதார புரட்சி, அரசியல் புரட்சி, ஆயுத புரட்சி, சமூக வலைத்தளங்களின் பலத்தை நம்பி செய்யப்படும் புரட்சின்னு பல விஷயங்களை பார்க்கறோம். ஆனா அதெல்லாம் கொஞ்ச காலத்துல காணாம போயிடும். ஆனா இயேசு சொல்றது எந்த அதிகாரத்தையும் நம்பி செயல்படுறது கிடையாது. இது முழுக்க முழுக்க கடவுளின் இரக்கத்தை மட்டுமே நம்பி செயல்படும் அன்பின் புரட்சி. இந்த அன்பின் புரட்சி சத்தமில்லாம ஆனா ரொம்ப ஆழமா உலகத்தை மாத்துது.
ஆனா நேயர்களாகிய நீங்க இப்ப யோசிக்கலாம், பாக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உண்மையான உலகத்துல இன்றைய காலகட்டத்துல உங்களை நீங்க பாதுகாத்துக்க பதிலடி கொடுத்தே ஆகணும்னு உலகம் சொல்லுது. யாராவது உங்களை ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா, நீங்க 2 வார்த்தை திருப்பி சொல்லலைன்னா இந்த சமூகம் உங்களை முட்டாள்னு நினைக்கும். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாங்க எப்படி பகைவரிடம் அன்பு காட்டுறது? இது சாத்தியமானு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பா தோணும். ஏன்னா நாம சந்திக்கிற சவால்கள் அப்படிப்பட்டது. உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவை எடுத்துக்குவோம். அங்க வர வெறுப்பான விமர்சனங்கள், பொய்கள், ஒருத்தர் தரக்குறைவா பேசிக்கிற விஷயங்கள், இத பார்க்கும்போதே நமக்கு ரத்தம் கொதிக்கும். நாமளும் திருப்பி ஏதாவது காட்டமா கமெண்ட் அடிக்கணும்னு கை பரபரக்கும். அதே போல அலுவலகத்துல நடக்கிற பாலிடிக்ஸ், நம்மள வளர விடாம தடுக்கிற மேலதிகாரிகள், இல்லனா நம்ம சொந்த குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பல வருஷமா இருக்கிற கசப்புகள், சொத்து பிரச்சனைகள் காரணமா அண்ணன் தம்பி பேசிக்காத நிலைமைன்னு நிறைய இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நிஜ வாழ்க்கை பிரச்சனைகள்ல இயேசுவோட இந்த வார்த்தைகள் எப்படி பொருந்தும்? எப்படி அகாப்பே அன்பை காட்டுறது? அவங்க செய்யற தப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டு ஏமாளியா இருக்க சொல்றாரா இயேசு? நிச்சயமா இல்ல. அகாப்பே அன்பு அப்படிங்கிறது அவங்க செய்யற அநீதியை நியாயப்படுத்துறதோ, உங்களை அவங்க தொடர்ந்து காயப்படுத்த அனுமதிப்பதோ கிடையாது. ஒருத்தர் தொடர்ந்து உங்களுக்கு துரோகம் செய்யறாருன்னா அவர்கிட்ட இருந்து பாதுகாப்பான இடைவெளியை வச்சுக்கிறதுல தப்பில்லை. இடைவெளி விட்டு விலகி இருக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள அவரை பத்தின வெறுப்போ பழிவாங்கும் எண்ணமோ இருக்கக்கூடாது. நாம ஒருத்தரை பழிவாங்க துடிக்கும்போது அவங்க செஞ்ச அதே தப்ப நாமளும் செய்றோம். அந்த அநீதியின் சங்கிலியை நாமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். இதுதான் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் எளியவர்களின் வீரம் அப்படின்னு அழகா குறிப்பிடுறாரு. உலகத்தின் பார்வையில பழி வாங்காம அமைதியா இருக்கிறவங்களோ, தங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களோ ரொம்ப எளியவங்களா, பலவீனமானவங்களா தெரியலாம். ஆனா தங்களின் சுயகௌரவம் பாதிக்கப்பட்டாலும் சரி, கடவுளின் அன்பை நம்பி அந்த அன்பை எல்லாருக்கும் பரப்புற அவங்க தான் கடவுளின் பார்வையில உண்மையான ஹீரோக்கள். இது சாதாரண விஷயம் இல்ல, இதுக்கு ரொம்ப பெரிய ஆன்மீக முதிர்ச்சி வேணும். ஆமா, இந்த அன்பின் புரட்சிய நாம என்னைக்கோ ஒரு நாள் எதிர்காலத்துல எனக்கு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலான்னு தள்ளி போட முடியாது. 2 கொரிந்தியர் 6:2p வசனம் நமக்கு என்ன சொல்லுது? இதே ஏற்புடைய காலம் இன்றே மீட்பு நாள் அப்படின்னு பவுலடியார் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நேயர்களே, உங்க வாழ்க்கையில யார் மேலாவது கோபமோ வருத்தமோ, இவனை மட்டும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற பழிவாங்கணுங்கிற எண்ணமோ இருந்தா அதை மாத்துறதுக்கான நேரம் இதுதான். இன்றே, இப்போதே நாம அந்த அன்பின் புரட்சியை தொடங்கணும். இன்னைக்கே, இந்த நிமிஷமே அவங்களுக்காக உங்க ஜபத்துல ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்க மனசுல இருக்கிற பெரிய மலை போன்ற பாரம் இறங்குறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. கடவுளோட கட்டளைகள் பழைய ஏற்பாட்டுல ஒரு விதியா, சட்டமா கொடுக்கப்பட்டுச்சு. அது அன்னைக்கு தேவையாக இருந்தது. ஆனா அதுவே புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வழியா ஒரு மாபெரும் அன்பின் புரட்சியா உருவெடுத்து நம்ம ஒவ்வொருத்தரின் இதயத்துக்குள்ளும் வரணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு. இதுதான் இந்த சொந்தமான மக்கள் அப்படிங்கிற வார்த்தையின் முழுமையான அர்த்தம். நாம கடவுளோட பிள்ளைகள் அப்படிங்கறத நம்முடைய எதிர்பார்ப்பில்லாத அகாப்பே அன்பான செயல்கள் மூலமா, இல்ல அந்த அன்பான செயல்களின் வழியாக மட்டும்தான் இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். நாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்துட்டோம். நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை இங்க வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. கொஞ்சம் ஆழமா உங்க மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய அன்பு சூரியனை போலவும் மழைய போலவும் எல்லார் மேலையும் எந்த பாகுபாடும் இல்லாம விழுதுன்னு நாம பார்த்தோம். ஆனா நாம நம்ம மனசுக்குள்ள யாருக்காவது அந்த வெளிச்சம் கிடைச்சிடக்கூடாதுன்னு அவங்கள இருட்டுல தள்ளி வச்சிருக்கோமா? ரொம்ப வலிமையான கேள்வி இது. இவன் நல்லா இருக்கவே கூடாது, இவன் வாழ்க்கையில ஒழிய வரக்கூடாது, இவன் எப்பவுமே கஷ்டப்படணும்னு யாரையாவது நம்ம இதயத்தின் இருட்டு அறையில பூட்டி வச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அப்படி யாராவது உங்க மனசின் இருட்டுல இருந்தா இன்னைக்கே அவங்கள உங்க மன்னிப்பின் வழியா, உங்க ஜபத்தின் வழியா அந்த இருட்டுல இருந்து வெளியே கொண்டு வாங்க. கடவுளின் ஒளியும் மழையும் அவங்க மேலையும் பொடியட்டும். அந்த அன்பின் புரட்சி உங்க இதயத்திலிருந்து தொடங்கட்டும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. சட்டப்ப
திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேரு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைப்பிடிப்போர் பேரு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேரு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். ஆண்டவரே நீரும் நியமங்களை தந்தீ, அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைப்பிடிக்க வேண்டும் என்றீ. உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பே, என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர்.